الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, இன்று நாம் பிரபலமான முஹத்திஸீன்களில் ஒரு முஹத்திஸாகிய அபுல் ஹுசைன் முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ் இப்னு முஸ்லிம் அன்-நைசாபூரி அல்-குஷைரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை குறித்து சில தகவல்களை பார்க்கலாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பிறகு உடனே பலருடைய வாயில் வரக்கூடிய அடுத்த பெயர் தான் இமாம் முஸ்லிம். இமாம் புகாரி அவர்கள் தொகுத்த சஹீ புகாரிக்கு பிறகு உடனே பலருடைய வாயில் நாவில் வரக்கூடிய அடுத்த பெயர் தான் இமாம் முஸ்லிம் அவர்கள் தொகுத்த சஹீ முஸ்லிம். இதுவே இந்த இமாம் ஒரு மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய ஒரு முஹத்திஸ் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்று. உலகமெங்கும் இவர் எழுதி அந்த புத்தகம் மக்களுக்கு முன்னால் வந்த அந்த காலத்திலிருந்து இன்று வரை சஹீ புகாரி, இந்த சஹீ முஸ்லிம் உலகமெங்கும் முஸ்லிம்களால் ஓதப்படக்கூடிய ஹதீஸ் களஞ்சியம், ஹதீஸ் நூல்கள் என்று சொன்னால் இதுவே அந்த அறிஞர் மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்தார், மிகப்பெரிய முஹத்திஸாக இருந்தார். அவர் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு பணியை, சேவையை செய்திருக்கிறார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாகும். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹிஜ்ரி 204 அல்லது 206 பிறந்தார்கள். அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்து ஏறத்தாழ ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு, 10 வருடங்கள் இமாம் புகாரி இவரை விட மூத்தவர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 204 அல்லது 206 பிறந்தார்கள். சிறு வயதிலிருந்து இவரும் எல்லா முஹத்திஸீன்களை போன்று, உலமாக்களை போன்று சிறு வயதிலிருந்தே குர்ஆனை மனனம் செய்து, சிறு வயதிலிருந்தே ஹதீஸை படிக்க தொடங்கி, தன்னுடைய ஊரு நைசாபூர் என்கிற அந்த பகுதியில் இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து, கல்வி தேடல் என்கிற அடிப்படையில் கல்வியின் அந்த தாகத்தை கல்வியை கொண்டு, அறிஞர்களுடைய சந்திப்புகளை கொண்டு அணைப்பதற்காக வேண்டி பல ஊர்களை நோக்கி பயணம் செய்கிறார். இராக், பஸ்ரா, ஹிஜாஸ், அரபு உடைய நாடு, இப்படி பல ஊர்களுக்கு பயணம் செய்து பல அறிஞர்களை சந்தித்து இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹதீஸை படித்தார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை குறித்து ஒரு அறிஞர், இவருடைய உஸ்தாஸ் முஹம்மது பின் பஷார் அவர்கள் சொல்கிறார், இமாம் முஸ்லிமுடைய, இமாம் புகாரியுடைய ஒரு உஸ்தாஸ் முஹம்மது பின் பஷார் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஹதீஸுகளை மனனம் செய்த ஹாஃபிதுகள், பெரிய ஹாஃபிதுகள் 4 பேர். ஒருவர் யார்? அபூ ஸுர்ஆ, ரை என்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அபூ ஸுர்ஆ அர்-ராஸி. இரண்டாவதாக நைசாபூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம், இமாம் முஸ்லிம். மூன்றாவது அப்துல்லா அத்-தாரிமி. நான்காவது புகாராவில் இருக்கக்கூடிய இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயில். அப்துல்லா அத்-தாரிமி அவர்கள் சமர்கந்த் என்னும் பகுதியில் இருந்தவர்கள். இப்படி 4 பகுதிகளில் இந்த 4 பேர், இந்த பெரிய பெரிய முஹத்திஸ் தான் ஹுஃபாதுத் துன்யா, இந்த உலகத்தில் அதிகம் ஹதீஸுகளை மனனம் செய்த ஹாஃபிதுகள் என்று முஹம்மது பின் பஷார் புந்தார் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகழ்பெற்ற, புலமை பெற்ற ஒரு மூத்த முஹத்திஸாக தன்னுடைய காலத்தில் திகழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அபூ ஸுர்ஆ அர்-ராஸி, இப்படிப்பட்ட அறிஞர்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை அந்த காலத்தில் இருந்த எல்லா முஹத்திஸீன்கள் மீது சஹீஹ், ஸஈஃப், சஹீஹான ஹதீஸ், பலவீனமான ஹதீஸ் என்று பிரித்து பார்க்கக்கூடிய அந்த விஷயத்திலே மிகப்பெரிய திறமசாலி, மிகப்பெரிய கல்விமான் என்று
போற்றி புகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கான மிகப்பெரிய சான்றுதான் சஹீஹ் புகாரிக்கு அடுத்து சஹீஹ் முஸ்லிம் என்கிற இந்த நூல். அந்த திறமை இருந்த காரணத்தினால் தான் அப்படிப்பட்ட ஹதீசுகளை தொகுத்து தந்தார்கள் இந்த உம்மத்துக்கு. இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்கள் பல பெரிய பெரிய முஹத்திஸீன்களிடம் படித்தார்கள். அதில் முக்கியமான சில பெயர்கள் என்று சொல்வதாக இருந்தால் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் யஹ்யா இப்னு மஈன், யஹ்யா பின் யஹ்யா, அதேபோல் இஸ்ஹாக் பின் ராஹ்வியா, அதேபோல் இமாம் புகாரி. இமாம் முஸ்லிம் இருவரும் சமகால அறிஞர்கள். அதே நேரத்தில் இமாம் புகாரியிடம் இமாம் முஸ்லிம் மாணவராகவும் படித்திருக்கிறார். எனவே இமாம் புகாரிக்கு மாணவராக சொல்ல போனால் மிக சிறந்த மாணவராக திகழ்ந்தார்கள் இமாம் முஸ்லிம். ஒரு முறை இமாம் முஸ்லிம் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய சபையிலே ஹதீஸ் பாடம் நடத்தும் பொழுது தன்னுடைய சபையில் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். அறிவித்து இது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி, இந்த அறிவிப்பாளர் தொடர் ஆதாரப்பூர்வமானது என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த மஜ்லிஸிலே உள்ளே வருகிறார். வரும்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் தூரத்திலிருந்து, இமாம் முஸ்லிம் இந்த சனதை, இந்த ஹதீஸை, இந்த அறிவிப்பை ஆதாரப்பூர்வமானது என்று சொன்னார் என்று. ஆனால் அந்த அறிவிப்பில் ஏதோ பலவீனம் இருந்தது, அது இமாம் புகாரிக்கு தெரியும். இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு அந்த பலவீனம் தெரியவில்லை. எனவே இது ஆதாரப்பூர்வமான செய்தி என்று சொல்ல மஜ்லிஸில் வந்து கொண்டிருந்த இமாம் புகாரி அவர்கள் சொன்னார்கள், இல்லை, இந்த சனதில் பலவீனம் இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த ஹதீஸில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்று சொன்னவுடன் மாணவராகிய இமாம் முஸ்லிமை பாருங்கள், எந்த அளவிற்கு தன்னுடைய உஸ்தாஸ்மார்களை கண்ணியப்படுத்துகிறார், எந்த அளவிற்கு அவர்களை நேசிக்கிறார் என்று உட்கார்ந்து இருந்த இடத்தை விட்டு எழுந்து இறைச்சுகிறார்கள். இமாம் புகாரியை நோக்கி நடந்து செல்கிறார். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், يا أستاذ الأستاذين ويا طبيب الحديث في علله. அனுமதி தாருங்கள், உங்களுடைய பாதங்களை நான் முத்தமிடுகிறேன், உங்களுடைய பாதங்களை முத்தமிட நீங்கள் அனுமதி தாருங்கள். சொல்லதான் செஞ்சார்கள், குனிந்து பாதங்களை முத்தமிடவில்லை. ஒரு வார்த்தை, கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அவ்வளவுதான். அடுத்து என்ன செய்தார்கள்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து சொன்னார்கள், உஸ்தாஸ்மார்களுக்கு உஸ்தாதே, முஹத்திஸீன்கள் என்று யாரெல்லாம் இமாம் முஸ்லிமுக்கு உஸ்தாஸாக ஆசிரியர்களாக இருந்தார்களோ அந்த ஆசிரியர்கள் மிக சிறந்த ஆசிரியர் இமாம் புகாரி. எனவே சொல்கிறார், உஸ்தாஸ்மார்களுக்கு உஸ்தாஸே, ஆசிரியர்களுக்கு ஆசிரியரே, மேலும் ஹதீஸுடைய பலவீனத்தை கண்டறியக்கூடிய ஹதீஸ் கலையின் மருத்துவரே, யா தபீபல் ஹதீஸ் ஃபீ இலலி. என்ன பிரச்சனை, இந்த ஹதீஸில் என்ன பலவீனம் இருக்கிறது, சுட்டிக்காட்டுங்கள் என்று சொல்ல அடுத்த ஆசிரியராகிய இமாம் புகாரி என்ன செய்கிறார்? அந்த பலவீனத்தை சுட்டி காட்டுகிறார். இப்படி தன்னுடைய ஆசிரியர் இமாம் புகாரியை கண்ணியப்படுத்தக்கூடியவராக, அவரிடம் கல்வியை தேடக்கூடியவராக இருந்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை குறித்து சில மக்கள் பொய்யை பரப்பினார்கள், அவதூறை பரப்பினார்கள். அந்த சமயமும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாதோடு தான் இருந்தார். யாரெல்லாம் இமாம் புகாரியை வெறுத்தார்களோ, எதிர்த்தார்களோ, அந்த மக்கள் இமாம் முஸ்லிமும் எதிர்த்தார்கள். நீங்கள் சொல்வது தவறு, இமாம் புகாரி அப்படிப்பட்ட தவறான கொள்கையில் உள்ளவர் கிடையவே கிடையாது என்று. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்னதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கண்ணியப்படுத்தினாலும், உஸ்தாத் என்கிற அடிப்படையில் அவர்களை நேசித்தாலும், அவர்களுக்காக மக்களை எதிர்த்தாலும், எங்கு மார்க்கம் என்று வருகிறதோ, எங்கு குர்ஆன் ஹதீஸ் என்று வருகிறதோ, அங்கு குர்ஆன் ஹதீஸுக்கு தான் முக்கியத்துவம். அடுத்துதான் இமாம் புகாரி. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஹதீஸை ஆதாரப்பூர்வமானது என்று அங்கீகரிப்பதற்கு முஹத்திஸீன்கள் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த நிபந்தனைகளில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூடுதலான ஒரு நிபந்தனையை போடுகிறார். ஒரு கூடுதலான நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன என்று சொன்னால் பலருக்கு விளங்காது. ஹதீஸ் கலையை குறித்து பல செய்திகளை படித்தால்தான் ஒரு கட்டத்தில் இந்த விடயம் புரியும். எனவே அந்த விஷயம் என்ன என்பதை நாம் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிபந்தனையில் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கூடுதல் நிபந்தனையை போடுகிறார்.
அதேபோல் அவருடைய உஸ்தாஸ் அலி பின் மதீனி அவர்களும் அந்த கூடுதல் நிபந்தனை போடுகிறார்கள். இந்த இரண்டு முஹத்திசீன்கள் அந்த நிபந்தனை இருந்தால்தான் ஹதீஸ் சஹி ஆகும், ஆதாரபூர்வமான ஹதீஸாக கருதப்படும் என்று. ஆனால் மற்ற முஹத்திசீன்கள் அந்த நிபந்தனை செய்யவில்லை, போடவில்லை. இந்த இடத்தில் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செய்கிறார்கள், கோபப்படுகிறார்கள். தன்னுடைய நூல் சஹி முஸ்லிம் என்னும் நூலின் முன்னுரையில், சஹி முஸ்லிமில் முன்னுரையும் எழுதி இருக்கிறார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். அந்த முன்னுரையில் கோபமாக கடுமையாக பேசுகிறார் இமாம் புகாரியை குறித்து. யாரும் சொல்லாத, எந்த முஹத்திஸும் சொல்லாத ஒரு நிபந்தனையை இன்னார் இன்னார் போடுகிறார். பெயர் சொல்லாமல், இமாம் புகாரி என்று சொல்லாமல், இமாம் அலி பின் மதீனி என்று சொல்லாமல், இன்னார் இன்னார் சில பேர், எந்த முஹத்திஸும் போடாத ஒரு நிபந்தனையை போடுகிறார்கள். அந்த நிபந்தனை இல்லாமலும் ஹதீஸ் சஹீதான், ஆதாரபூர்வமானதுதான், ஆனால் இல்லாத ஒரு நிபந்தனையை போடுகிறார்கள் என்று கடுமையாக பேசுவார்கள், கோபமாக பேசுவார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். நாம் எல்லாம் மதரசாவில் படிக்கும் பொழுது அந்த பாடத்தை, சஹி முஸ்லிமுடைய முன்னுரையை எங்களுடைய ஒரு ஆசிரியர் டாக்டர் முஹம்மது இல்யாஸ் ஆதமி உமரி மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் அந்த பாடத்தை நடத்தும் பொழுது ஒரு மாணவனாக உட்கார்ந்து படிக்கக்கூடிய எனக்கு கடுமையான கோபம். என்ன இமாம் புகாரி போன்ற ஒரு அறிஞரை எப்படி கோபப்பட்டு பேசுகிறார் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் என்று கடுமையான கோபம். ஆனால் படிக்க படிக்கதான் தெரிந்தது, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஒரு பர்சனல் விஷயத்துக்காக, தன்னுடைய ஒரு சுய லாபத்திற்காக வேண்டி இமாம் புகாரி மீது கோபப்படவில்லையே. இமாம் புகாரிக்கும் இமாம் முஸ்லிமுக்கும் மத்தியில் சொந்த பிரச்சனை ஏதாவது இருந்ததா, தனிப்பட்ட முறையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை. எதற்காக இமாம் முஸ்லிம் இமாம் புகாரி மீது கோபப்படுகிறார்? ஹதீஸுக்காக. ஹதீஸ் மீது இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு இருந்த ரோஷம், மார்க்கத்தின் மீது இமாம் முஸ்லிம் அவர்களுக்கு இருந்த ரோஷம். இமாம் புகாரி சொல்லக்கூடிய அந்த நிபந்தனையை எல்லோரும் அங்கீகரித்து விட்டால் என்ன ஆகும்? சஹீஹான ஹதீஸுகளையும் இந்த நிபந்தனை இல்லாத காரணத்தினால் ரிஜெக்ட் செய்து விடுவார்கள், விட்டு விடுவார்கள். அந்த நிபந்தனை தேவையில்லை. தேவையில்லாத ஒரு நிபந்தனையை போட்டு சஹீ ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக கருதப்படலாமே, பல ஹதீஸுகளை மக்கள் விட்டு விடுவார்களே என்கிற ஒரு பயம்தான், அப்படிப்பட்ட ஒரு அச்சம்தான். ஹதீஸுக்காக கோபப்படுகிறார்கள், தனக்காக இல்லை என்று விளங்கி கொண்ட பிறகு இமாம் முஸ்லிம் அவர்கள் மீது கண்ணியம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இந்த முஹத்திசீன்கள் ஹதீஸுக்காக பாடுபட்டவர்கள். இமாம் புகாரியும் அதைதான் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த நிபந்தனை போட வேண்டும் என்று புரிந்தது. ஆனால் மற்ற முஹத்திசீன்கள் அந்த நிபந்தனையை போடவில்லை. இந்த விஷயத்தில் இமாம் முஸ்லிம் சொல்வது, மற்ற முஹத்திசீன்கள் சொல்வதுதான் சரி. இப்படி ஹதீஸுக்காக ரோஷப்படக்கூடியவராக, மார்க்கத்திற்காக ரோஷப்படக்கூடிய ஒரு இமாமாக இருந்தார்கள் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த நூல் சஹீ முஸ்லிம். இந்த நூல் சஹீ புகாரிக்கு அடுத்தபடியாக, குர்ஆனுக்கு பிறகு சஹீ புகாரி, சஹீ புகாரிக்கு பிறகு சஹீ முஸ்லிம் தான் மிக ஆதாரபூர்வமான நூல் இந்த உலகத்தில் இஸ்லாமிய நூல்களிலே. அதில் சஹீ புகாரியை விட அதிகமான ஹதீசுகள் உண்டு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், சஹீ முஸ்லிமிலே அழகான வரிசையை கையாண்டு ஹதீசுகளை கொண்டு வருவதிலே அழகான வழிமுறையை கையாள்வார்கள். வரிசையாக அந்த ஹதீசுகளை அடுக்கடுக்காக கொண்டு வருவார்கள். அதே போல் ஒரு ஹதீஸை, ஒரே அர்த்தத்தில் உள்ள செய்தியை பல பேர் அறிவித்திருந்தால் அந்த பல அறிவிப்புகளையும் சுருக்கமாக கொண்டு வருவார்கள். அதை படிக்கும் பொழுது தெரியும், இந்த ஒரு செய்தியை இத்தனை பேர் அறிவித்திருக்கிறார்களா, இங்கே ஒரு நம்பிக்கை வரும். இது எல்லாம் சஹீஹ் முஸ்லிமில் இருக்கக்கூடிய பல சிறப்பம்சங்களில் ஒரு சில சிறப்பம்சங்கள். அந்துலுஸ் என்னும் ஸ்பெயின் அந்த காலத்திலே முஸ்லிம்களுடைய ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்தது. பல நூற்றாண்டுகள் அங்கு முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் பல அறிஞர்கள் அந்த பகுதியிலே, அந்துலுஸிலே, ஸ்பெயினிலே வந்து இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழ்ந்த உலமாக்கள் சஹீஹ் புகாரியை விட சஹீஹ் முஸ்லிம் தான் சிறந்த நூல் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், சஹீஹ் புகாரியா சஹீஹ் முஸ்லிமா என்று. ஆனால் உண்மையான கருத்து சஹீஹ் புகாரி தான் முதலாவது, அடுத்துதான் சஹீஹ் முஸ்லிம். ஆனால் அந்துலுஸ் ஸ்பெயின் என்னும் நாட்டிலே வாழ்ந்த பல அறிஞர்கள் சஹீஹ் முஸ்லிமுக்கு முதல் அந்தஸ்தை தரக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் முஸ்லிமிலே
ஹதீசுகளை தொகுத்திருக்கிறார், ஆதாரபூர்வமான செய்திகளை ஒன்று சேர்த்திருக்கிறார். பல ஆயிரக்கணக்கான, மாறாக லட்சத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான சனதுகளில் இருந்து, அறிவிப்பாளர்கள் தொடரில் இருந்து பொறுக்கி பொறுக்கி சிறந்த அறிவிப்புகளை எடுத்து இந்த நூலை தொகுத்திருக்கிறார். இந்த நூலை தொகுப்பதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். 15 ஆண்டுகள் இந்த நூலை எழுதி முடித்தார்கள். இந்த நூலை தொகுக்கும் பொழுது நிச்சயமாக பல முயற்சிகளை எடுக்க வேண்டும், கண் விழிக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நூலை தொகுத்து ஆய்வு செய்து தரம் பிரித்து, சஹீஹ் ஸஈஃப் என்று தரம் பிரித்து அதில் சிறந்த அறிவிப்புகளை எடுத்து இந்த நூலில் தொகுத்து தருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவேதான் கிதாபு ஸலா, தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகளை இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வரும் பொழுது தொழுகையுடைய நேரம், தொழுகை நேரம் தொடர்பான ஒரு தலைப்பு, அதற்கு கீழ் தொழுகையுடைய நேரம் தொடர்பான ஒரு 10க்கு மேற்பட்ட ஹதீசுகளை கொண்டு வருகிறார்கள். 11-12 ஹதீசுகளை கொண்டு வருகிறார்கள் இமாம் முஸ்லிம். எல்லாமே தொழுகையுடைய நேரம் சம்பந்தப்பட்ட ஹதீசுகள், லுஹருடைய நேரம், ஃபஜருடைய நேரம் என்று. இந்த ஹதீசுகளுக்கு நடுவில் இமாம் முஸ்லிம் அவர்கள் நினைச்சுகிறார், ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். யஹ்யா இப்னு கஸீர் என்கிற ஒரு அறிஞர் சொன்னதாக ஒரு அறிவிப்பு. அந்த யஹ்யா இப்னு கஸீர் என்கிற அறிஞர் சொன்ன ஒரு வார்த்தை, அது என்னது? லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸத். கஷ்டப்படாமல் நான் ரிலாக்ஸாக இருப்பேன், ரெஸ்ட் எடுப்பேன் என்று சொல்லி ராஹத்தாக இருந்து உடம்புக்கு சுகத்தை தந்து மார்க்க கல்வியை ஒருபோதும் அடைய முடியாது என்று யஹ்யா இப்னு கஸீர் அவர்கள் சொன்ன ஒரு வாசகத்தை இங்கு பதிவு செய்து, மீண்டும் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள். இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகளுக்கு மத்தியில் யஹ்யா இப்னு கஸீர் சொன்ன இந்த உபதேசத்தை ஏன் இமாம் முஸ்லிம் அவர்கள் கொண்டு வர வேண்டும்? அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரே செய்தியை குறித்து பல்வேறு அறிவிப்புகளை யோசித்து யாரெல்லாம் இதை அறிவித்திருக்கிறார்கள் அந்த பெயர்களை எல்லாம் யோசித்து பதிவு செய்வது சாதாரண விஷயம் அல்ல. பல முயற்சிகள் எடுக்க வேண்டும், மூளைக்கு வேலை தர வேண்டும். அந்த சமயம் அநேகமாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஷைத்தான் என்ன செய்திருப்பான், என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு யோசித்து இப்படி பாடுபட்டு நீ எழுதுகிறாய் என்று ஏதாவது ஒரு வஸ்வசாவை போட்டிருப்பான். அந்த நேரத்தில் உஸ்தாசுடைய ஒரு உஸ்தாஸ் யஹ்யா இப்னு கஸீர், இமாம் முஸ்லிமுடைய உஸ்தாதின் உஸ்தாத் அவர்கள் யஹ்யா இப்னு கஸீர் சொன்ன உபதேசத்தை யஹ்யா இப்னு கஸீருடைய மாணவர் தன்னுடைய மாணவராகிய இமாம் முஸ்லிமுக்கு சொல்லியிருப்பார் பாடத்திலே. எங்களுடைய உஸ்தாத் யஹ்யா இப்னு கஸீர் அவர்கள் சொன்னார்கள், படிப்ப மார்க்க கல்வி தேடுவதாக இருந்தால் உழைக்க வேண்டும், கண் விழிக்க வேண்டும். லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸத், உடம்புக்கு ரெஸ்டை கொடுத்து மார்க்க கல்வி அடைய முடியாது என்று உபதேசம் செய்திருப்பாரே. அந்த நேரத்தில் கஷ்டப்படும் பொழுது, கஷ்டப்பட்டு அந்த நூலை தொகுக்கும் பொழுது விட்டுவிடலாமோ என்று ஷைத்தான் வஸ்வசா போட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் தன்னுடைய உஸ்தாதின் உபதேசத்தை நினைவு கூறுகிறார். இப்படிதான் மாணவர்கள் இருக்க வேண்டும். உஸ்தாத்மார்கள் சொன்ன உபதேசங்களை, அந்த உஸ்தாத்மார்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளை அந்த நேரத்தில் நினைவு கூறி ஒவ்வொரு காரியத்தையும் சீராக அமைத்துக் கொள்வது, இதுதான் உண்மையான முஸ்லிமின் அடையாளம். எனவே சோர்வடையும் பொழுது தன்னுடைய உஸ்தாத் சொன்ன உபதேசத்தை நினைவு கூறுகிறார். யஹ்யா இப்னு கஸீர் அவர்கள் சொன்ன வார்த்தை லா யுஸ்ததாஉல் இல்மு பிராஹத்தில் ஜஸத். எனவே நினைவு கூறிய அந்த உபதேசத்தை மக்களும் படிக்கட்டும் என்று பதிவு செய்து அடுத்து தன்னுடைய வேலையை தொடங்குகிறார். விட்டுவிடவில்லை. 15 வருடங்கள் ஆனாலும் எழுதி முடித்தார்கள். இன்று வரை கூட அந்த நூலை படிக்கிறோமா இல்லையா? இந்த நன்மையெல்லாம் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு போய் சேரும். கியாம நாள் வரை இன்ஷா அல்லாஹ் இந்த நூலை இந்த உலகத்தில் எல்லாம் வைப்பான், மக்கள் படித்துக் கொண்டிருப்பார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ஒரு நபரை ஒரு ஹதீஸ் அறிவிப்பதாக கேட்கிறார். அந்த ஹதீஸ் இருக்கிறதா இல்லையா, இருந்தால் ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்று தேடி பார்ப்பதற்கு, ஒரு நபர் ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டார், அது உண்மையான ஹதீஸா என்று தேடி பார்ப்பதற்கு வீட்டுக்கு வருகிறார். புத்தகங்களை எடுத்து வைத்து, ஹதீஸ் எழுதி வைத்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து பக்கம் பக்கமாக என்ன செய்கிறார்கள், படித்து பார்க்கிறார்கள் அந்த ஹதீஸ் கிடைக்குமா என்று. ஒரு பக்கம் பேரித்தபலத்தின் ஒரு கூடை, ஒரு பேரித்தம்பளம் சாப்பிடுவது சில ஹதீசுகள் படிப்பது, ஒரு பேரித்தம்பளம் சாப்பிடுவது சில ஹதீசுகள் படிப்பது. இப்படி பேரித்தம்பளம் சாப்பிட்டுக் கொண்டே ஹதீஸை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல பக்கங்களை தொடர்ந்து படிக்கிறார்கள், தேடுகிறார்கள், அலசி பார்க்கிறார்கள். இந்த பக்கம் பேரித்தம்பளங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஹதீஸ் படிக்க வேண்டும், அந்த செய்தியை கண்டறிய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தில் பாருங்கள் சுப்ஹானல்லாஹ், மார்க்க கல்வியை தேட வேண்டும் என்கிற ஆர்வத்திலே எத்தனை பேரித்தம்பழங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் அந்த ஒரு கூடை பேரித்தம்பழங்களை சாப்பிட்டு விட்டார்கள். என்னாகும்? ஒரு கூடை பேரித்தம்பழங்களை சாப்பிட்டால், பேரித்தம்பழம் ஒரு சூடான ஒரு கனி வகை என்று நமக்கு தெரியும். அத்தனை பேரித்தம்பழங்கள் சாப்பிட்ட காரணத்தினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். 261 ஹிஜ்ரி 264 பிறந்த இமாம் முஸ்லிம் அவர்கள் 261 ஹிஜ்ரியில் வஃபாத்தாகி விட்டார்கள். இவர்கள் வஃபாத்தாகி விட்டாலும் அவர்களுடைய நூல் இன்று கூட உயிரோடு இருக்கிறது, அவர்களுடைய பணிகள் உயிரோடு இருக்கிறது. அதை கொண்டு மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். அவர்கள் இறந்து விட்டாலும் அவர்களை குறித்து பலர் பேசக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாகவும் மக்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அனைத்தையும் இமாம் முஸ்லிமுடைய அமலின் பதிவேட்டிலே சதகாவாக அதை அங்கீகரித்து அவர்களுக்கு மகத்தான கூலியை தருவானாக. இந்த முஹத்திஸீன்களுடைய முயற்சிகளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.